My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து நீட் 2024 எழுதக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. NTA has released an advisory to the candidates. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைசரி அப்படிங்கிறது இன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3rd May ரிலீஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைசரி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் அட்வைசரிஸ் டு கேண்டிடேட்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் 557 சிட்டிஸில் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யுவர் டவுன்லோடட் அட்மிட் கார்டு ஷுட் ப்ராமினென்ட்லி டிஸ்பிளே யுவர் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் ரோல் நம்பர் பார்கோட். இந்த 3 டீட்டெயில்ஸ் ரொம்ப எசென்ஷியல். தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், இஃப் யூ ஃபைண்ட் எனி ஆஃப் தீஸ் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் அட்மிட் கார்டு, ப்ளீஸ் டவுன்லோட் யர் அட்மிட் கார்டு அகைன் ஃப்ரம் NTA வெப்சைட் சொல்லி போட்டிருக்காங்க அண்ட் டேக் அ பிரிண்ட் அவுட். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டில் உங்களுடைய ரோல் நம்பர், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இந்த 3மே தெளிவாக தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ரீடவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு, வெற்றி, வழிகாட்டி. நீட் தேர்வை எதிர்கொள்வது எப்படி? விளக்கம் அளிக்கும் மிஸ்பா கெரியர் அகாடமி. வெற்றிக்கு வழிகாட்டி. சனிக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு நமது புதுயுகத்தில். நமக்கு வந்த ஃபோன் கால்ஸில் இல்லை நமக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மாணவர்கள், நிறைய பெற்றோர்கள் மெசேஜ் பண்ணி, சார் என்னுடைய சிக்னேச்சர் ஃபீல்டு வந்து சரியாக தெரியல, ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்குது, அது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியுது, பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா சிக்னேச்சர் இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் ஒருவேளை இந்த மெத்தடை திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. வெரிஃபிகேஷன் பர்பஸில் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அதை காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த விஷயத்தில் NTA தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். Furthermore, candidates are advised to arrive the designated examination centers in time to complete all pre-examination formalities efficiently. This will facilitate a seamless and orderly conduct of the examination சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ், இது வந்து உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் இருக்கிற அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ரோல் நம்பர் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இனிஷியல் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே முக்கியம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு போய் சேருவதற்காக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமினேஷன் அன்னைக்கு கண்டிப்பாக டிராஃபிக் வில் பி தேர். ஸோ அந்த டிராஃபிக் ப்ளஸ் டிஸ்டன்ஸ், ட்ராவல் டைம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு 12 மணி போலையாவது அட்லீஸ்ட் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஐ அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டுக்கோங்க. அண்ட் ரெசிடென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல சிட்டி போடணுமா, டிஸ்ட்ரிக்ட் போடணுமா, ஸ்டேட் போடணுமான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. இந்த 3ல் நீங்கள் எதனாலும் போடலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டேட் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐம் ஏ ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரிக் டேர்மாக இருக்கும். ஐம் ஏ ரெசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர், ஐம் ஏ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்கிறது கூட ஓகே தான். பட் அதுக்கு கீழே சப் லொக்காலிட்டியாக பிரிச்சுட்டு போய் ஐம் ஏ ரெசிடென்ட் ஆஃப் கணபதி, காந்திபுரம், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஏரியா, சப் லொக்காலிட்டி ஏரியாலாம் போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு எய்தர் யுவர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் உங்களுடைய ஸ்டேட் இதை மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எதை போட்டிருந்தாலும் தவறு கிடையாது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வேலிட் ID ப்ரூஃப் இல்லாமல் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நோ கேண்டிடேட்ஸ் would be allowed to enter the examination center without admit card, valid ID proof and proper risking. நிறைய பேர் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க சொல்லாத எந்த ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது நீங்கள் வந்து ஆதார் கார்டினுடைய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது தவிர நீங்கள் கொண்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா, பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஓட்டர் ID அல்லது 12th ஸ்டாண்டர்டுடைய அட்மிட் கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம்,
பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் உங்களுடைய ஸ்கூலினுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆதார் கார்டு அந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் த அதர் ஐடி ஆர் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஐடி ஈவன் இஃப் இட் இஸ் அட்டஸ்டட் அஸ் ஸ்கேன், நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் ப்ரூஃப் ஒரிஜினல் ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரஃப் ஒர்க் ஷுட் பி டன் ஒன்லி இன் த ரஃப் ஷீட்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் சார் ஓஎம்ஆர் ஷீட்டில் நாங்கள் எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து போத் ஆஃபீஸ் காப்பி அண்டு ஒரிஜினல் காப்பி அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா, பாயிண்ட் நம்பர் 18ல். அப்படி எந்த இதுவும் கிடையாதுங்க. ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் ஹாலில் அவங்களுடைய இதில் கொடுத்துட்டு வந்துடணும். ரெண்டாவது, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த மார்க்கிங்கும் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணி வைக்கிறதுனா வைங்க. பட் அதை சஜஸ்டட் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைசரிஸ் அப்படிங்கிறது வந்து NTA யூசஸ் AI பேஸ்ட் ரியல் டைம் அனலிட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் டு மேப் லைக்லி ஆர் பொட்டன்ஷியல் யூஸ் ஆஃப் அன்ஃபேர் மீன் சீட்டிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதை வச்சு செக் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் ஐட்டம்ஸும் இல்லாதபடி நீங்கள் போகிறது நல்லது. நம்ம தேவைப்பட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு போகிறது கிடையாது. பட் அன்வான்ட் பேப்பர்ஸ் ஏதாவது உங்களுடைய பேக்கெட்டில் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டபுள் செக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. CCTV ரெக்கார்டிங்ஸ் ஆர் அனலைஸ் யூசிங் AI டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் தேர் வில் பி a CCTV கேமரா. உங்களுடைய என்டையர் எக்ஸாமினேஷனும் வந்து அந்த CCTVயில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. NTA catches the likely cheaters through artificial intelligence based tools. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரில் உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது பெரும்பாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் இது வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நானும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் சஸ்பீஷியஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு த்ரூ AI பேஸ்ட் டூல்ஸ் ஈவன் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் அனலைஸ் பண்ணி சஸ்பீஷியஸ் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டர்ட் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் சிஸ்டம்ஸ் டு என்ஷூர் த இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அன்ஃபேர் மீன்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்ன கொஷின் தெரியுதோ அதற்குரிய ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. இது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்வைசரி நோட்டீஸ். உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ரோல் நம்பர், பார்கோட் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வேளை தெளிவாக இல்லைன்னு சொன்னால் ரீடவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு, வெற்றி, வழிகாட்டி. நீட் தேர்வை எதிர்கொள்வது எப்படி? விளக்கம் அளிக்கும் மிஸ்பா கெரியர் அகாடமி. வெற்றிக்கு வழிகாட்டி. சனிக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு நமது புதுயுகத்தில்.